கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு சின்ன ஜெபம் செய்து இன்றைக்கு வர்ச்சுவல் கிறிஸ்மஸ் ஆராதனையில் இந்த செய்தி வேலைக்கு போவோம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த விசேஷித்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாள்தோறும் இயேசுவின் பாதத்தில் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உடைய வார்த்தையை கொடுத்து வருவோம். உடைய பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதித்தரலாம். பிரயாசங்களை ஆசீர்வதியும். என்றைக்கும் நாங்கள் தியானிக்கிற இந்த வேத பகுதியை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாரும். நீர் எங்களோடு பேசியருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, ஏசாயாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய செய்தியை இன்றைக்கு பார்ப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம், முதல் 2 வசனங்கள். வழக்கமாக இந்த அதிகாரத்தில் 6வது வசனத்தின் அடிப்படையில் நாம் கிறிஸ்மஸ் செய்திகளை கேட்பது வழக்கம். அதாவது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்கிற வசனத்தின் அடிப்படையில் நாம் கிறிஸ்மஸ் செய்திகளை தியானிப்பது வழக்கம். இன்றைக்கு இந்த அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது: அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல் அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள பிரஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அம்மனுள்ளே வேதாமத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது 16வது வசனங்களில் இந்த வசனத்தை குறிப்பிட்டு, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த தீர்க்க தரிசனம், ஏசாயாவின் தீர்க்க தரிசியினால் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 42:6 கூடருடைய கண்களை திறக்கவும் இருளில் நடக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் அவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் அந்த செய்திகளை அறிய முடியும். இருளில் இருக்கிற விடுவிக்கவும் கர்த்தராகிய நாம் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்முடைய ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு வெளிச்சம் நமக்கு அவசியம், வெளிப்பாடு அவசியம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை முதல் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அங்கே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். 3வது வசனத்தில் முதல் நாளில் அவர் காரியம் செய்கிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வெளிச்சத்தை சிருஷ்டிக்கிறார். வெளிச்சம் நல்லது என்று காண்கிறார். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கிறார். வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிடுகிறார். இருட்டுக்கு இரவு, இருளுக்கு இரவு என்று பெயரிடுகிறார். அப்போது முதல் நாளில் முதல் சிருஷ்டிப்பாக அவர் செய்தது இந்த வெளிச்சத்தை சிருஷ்டித்தது என்று சொல்லி நாம் இந்த பகுதிகளில் பார்க்கிறோம். இந்திய தேசத்தில் நாம் பார்க்கிற முக்கியமான காரியங்களில் ஒன்று, நம்முடைய மக்கள் சூரிய நமஸ்காரம் செய்கிறார்கள், ஒளியை வணங்குகிறார்கள். மாலையில் ஒரு லைட் போட்டாலும் கூட அந்த லைட் போடும்போது அப்படி கண்ணை ஒற்றி கொள்கிறதும், இந்த வெளிச்சத்தை பார்த்தால் அதை நமஸ்கரிக்கிறதும் நம்முடைய நாட்டில் வழக்கம். அநேக பிரஜாதிகள், இந்துக்கள் அதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 39வது சங்கீதம் 9வது வசனத்தில் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி
ஏசாயா தீர்க்கதரிசி 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை குறித்து சொல்லி இருக்கிறத பார்க்குறோம். இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை வாசிங்கன்னா முதல் அதிகாரத்திலேயே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்படி இவளெல்லாம் நடந்தது என்று சொல்லி அதை வாசிக்கிறோம். அதை ஒரு தனி ஆஸ்பெக்டாக தியானிக்கும் பொழுது எந்தெந்த தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி சொல்லியிருக்கிறார்கள், அது எங்கெல்லாம் நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி அநேக செய்திகளை பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்போ இன்றைக்கெல்லாம் சின்ன வயசுலேயே கண்கள் மங்கலாயிருது. செல்ஃபோனை எந்நேரம் அப்படி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்து இப்போ நார்மலாக பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு கொஞ்சம் அப்படி பார்க்கணும் போல் இருக்குது. கண்ணாடி இல்லாட்டின்னு இன்னும் கொஞ்சம் இப்படி பார்த்தா தான் கண்ணு தெரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போது வெளிச்சத்தினுடைய அவசியம் அப்போ தான் புரியுது. இப்போ 0 வாட்ஸ் பல்ப் 10 மான்னா பத்தாது, 10 மான்னா பத்தாது. 100 வாட்ஸ் 200 வாட்ஸ் 500 வாட்ஸ் அதிகம் நிறையவே வேணும். அந்த அளவுக்கு வெளிச்சத்தினுடைய அவசியம் இருக்குது. இந்திய தேசத்தில் சூரியனை நமஸ்கரிக்கிறார்கள் என்று பார்த்தோம். சூரியனுக்கு வல்லமை இருக்குது. அந்த ஒளி எவ்வளவு வேகமாக பிரயாணம் செய்கிறது என்பதையெல்லாம் நாம் பல முறை கேட்டிருக்கிறோம், நமக்கு தெரியும். அம்மானவர்களே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது 9வது வசனங்களில் அதை வாசிக்கிறோம். யோவான் 1, 5, 9. யோவான் 8:12 நாம் வாசிக்கும் பொழுது, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைவான் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 78, 79 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் சகரியா தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது சில வசனங்களை அங்கே அவர் குறிப்பிடுகிறார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றான் என்று சொல்லி அந்த பிள்ளையை யோவான் ஸ்நானகனை ஆசீர்வதித்து அந்த தகப்பன் ஜெபிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசித்தா 21வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, நமக்கு பரலோகத்தில் சூரியன் வேண்டாம், சந்திரன் வேண்டாம், தேவனே நமக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி அந்த பகுதிகளில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கிட்டால், அவர் தாவீதினுடைய வேர், தாவீதினுடைய சந்ததி, பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்கு ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்திய தேசத்தில் சுவிசேஷம் சொல்லும் பொழுது பலரும் இந்து வேதங்களில் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி வசனங்களை சொல்லி சில செய்யுள்களை சொல்லி பாடல்களை சொல்லி சொல்லும் பொழுது அகத்திய மாமுனிவர் எழுதின அந்த ஒரு குறிப்பிட்ட பாடலை சொல்லுவது வழக்கம். அதாவது, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி ஒளியாய் இருக்கிற ஆண்டவர், ஒரே மெய்யான தேவனாய் இருக்கிற அவரை மானிடத்தை ஒரு நொடியிலே வகுத்து குணமான மனிதரையும் படைத்த பின், மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின், குவளையத்தி தானுதித்து வந்து சனமான சம்சாரமும் ஒன்றில்லாமல் சந்நியாசி போல் இருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகலவனம் சென்றவனை அண்டுவாயே என்ற செய்யுளை சொல்வது வழக்கம். அதை சொல்லி விளக்கம் சொல்லுவதே வழக்கம். இது இந்து சன்னியாசிகள் அன்றைக்கு இருந்த முனிவர்கள் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜெகஜோதி ஒருவனாகி என்று சொல்லி அவரை ஒளியின் ஆண்டவராக குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனத்தில் கூட அந்த எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிற அந்த வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். 60:2. அப்போது நாம் பிரகாசிக்க வேண்டியது அவசியம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும்,
ஆனாலும் கர்த்தர் உன்மேல் விதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறதை வாசிக்கிறோம். நம்ம எவ்வளோ வசனங்களை வாசித்தாலும் அவர் வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார், பிரகாசிப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்றெல்லாம் வாசித்தாலும் இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்திற்கு அருகிலே வர தயங்குகிறார்கள் என்று சொல்லிதான் யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அப்போது எல்லில் நடக்கிற முதல்ல ஒரு எல்லை விழுந்து விட்ட ஒரு தவறி விட்ட ஒரு மனிதர் செய்கிற முதல் காரியம், அவர் அந்த உபவாச கூட்டத்திற்கு வருவதை தவிர்ப்பார், ஆலயத்திற்கு வருவதை தவிர்ப்பார். என்றால் ஒளியின் பிள்ளைகளுக்கு இருளின் பிள்ளைகளுக்கு ஒளியின் இடத்திற்கு வருவது பிடிக்காது என்று சொல்லித்தான் நாம் இந்த பகுதிகளில் வாசிக்கிறோம். குறிப்பாக இந்த வசனங்களெல்லாம் நாம் வாசித்தாலும் தியானித்தாலும் ஒரு வசனத்தை மறுக்கவே முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனம் ஒரு வித்தியாசமான வசனம், நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடச்சிருக்கு, நமக்கு கொஞ்சம் சத்தியம் கிடச்சிருக்கு, நமக்கு கொஞ்சம் சத்தியம் தெரியும். நம்மளில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், மல்கியா 4:2 அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அநேகம் செய்திகளை நாம் கேட்டு வந்தாலும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான சத்தியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். அதில் இன்றைக்கெல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா ரொம்ப முக்கியமானவராக மாறிவிட்டார். கிறிஸ்மஸ் ட்ரீ மற்ற காரியங்கள்லாம் வந்துடுச்சு. கிறிஸ்மஸ் தாத்தாவை வச்சு சுவிசேஷம் சொல்ல முடியாது, கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு சுவிசேஷம் சொல்ல முடியாது. இவைகளெல்லாம் இடையில வந்தவர்கள். அவர் ஒன்றும் பூசாரி இல்லை, கிறிஸ்மஸ் தாத்தா தான், கிறிஸ்டியன் தாத்தா தான், இருந்தால் இருந்துட்டு போகட்டுமே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் நட்சத்திரத்தை வைத்து நாம் சுவிசேஷம் சொல்ல முடியும், அந்த ஒளியை வைத்து நாம் சுவிசேஷம் சொல்ல முடியும். அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வந்த சாஸ்திரிகள் என்னதான் சாஸ்திரிகளாக இருந்தாலும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும், வருகிற வழியில் நமக்கு கவனச்சிதறல் ஏற்படும் பொழுது அவர்கள் ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்கு போய் அங்கே யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவரை காண வந்தோம், பார்க்க வந்தோம் என்று சொல்லி அரண்மனையில் போய் தேடி பார்க்கிறார்கள். ஏரோது ஒரு காரியம் செய்கிறார், நீங்கள் கண்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னதையும் அவர்கள் அங்கிருந்து போன பிறகு திரும்பவும் நட்சத்திரம் அவர்களுக்கு வழி காட்டினது. தரிசனத்தினாலே சொப்பனத்தினாலே அவர்கள் எச்சரிக்கப்பட்டதுனால ஏரோது ராஜாக்கிட்ட திரும்பி போகாமல் போய்விட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அம்மாவுள்ள நம்முடைய ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். அப்படி அவர் நமக்காக பிறந்திருக்கிறார் என்பதை நாம் நம்பி விசுவாசிக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு சின்ன செய்தியின் மூலமாக இந்த சின்ன தகவலை நான் உங்களோடு சொல்லுகிற இந்த நேரத்தில், கிறிஸ்மஸ் நாட்களில் கர்த்தர் உங்களோடு இடைபட வேண்டும் என்று விசேஷ விதமாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ஆதியாகமத்தில் அந்த முதல் சிருஷ்டிப்பாக அவர் வெளிச்சத்தை சிருஷ்டித்தார் என்று பார்த்தால், வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வரும் பொழுது புதிய ஏற்பாடு அந்த வெளிச்சத்தில் முடிவுறுகிறது. ஒரு தாவீதின் வேர், தாவீதின் சந்ததி, பிரகாசிப்பிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லி நாம் வாசித்து அறிகிறோம். அதனால இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பதை நாம் விசுவாசிப்போம், நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த சின்ன செய்தியின் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க நீர் உதவி செய்தருளும். இந்த செய்தியின் மூலமாக அநேக சகோதர சகோதரர்களோடு நீர் பேசியருளும், இரக்கம் பாராட்டும்.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.